சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. இங்கே ஒரு சாய்ராம் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ணா, எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு, ஆனால் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு. ஏன் இந்த மாதிரியான ஒரு மந்த நிலை எனக்கு ஏற்படுது? என்னுடைய வேலைகளை நான் சிறப்பாக செஞ்சாவே நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவேன். அதே மாதிரி சாயப்பாக்கு ஆரத்தி எடுக்கணும், சச்சரிதம் படிக்கணும், இந்த ஒரு விஷயங்களும் எனக்கு மனசில் ரொம்ப ஆசை இருக்கும். அதுவும் என்னால் செய்ய முடியல. என்னமோ என்னோட கைகள் கட்டப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை என்னை ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். என்னால் நிச்சயமாக இது முடியல. இதை நினச்சி எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இதற்கு ஒரு பதில்களை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு தான் இந்த ஆடியோ. இப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு யாராக்காவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல நம்ம கடவுள் பிரார்த்தனை அது இது எல்லாமே நம்ம பண்ணுறோம், செய்கிறோம். ஆனால் எதுலேயும் முழு கவனத்தை வச்சு செய்கிறோமா? இது முதல் கேள்வி. உங்களுக்கு ஒரு நான் கேள்வி கேட்குறேன், கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆரத்தி எடுக்கிறீங்கல்ல, அந்த 20-30 நிமிஷம், அந்த 30 நிமிஷத்தில் உங்களோட கவனங்கள் சாயப்பா நோக்கி மட்டும் இருக்கா, இல்லை வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். இதில் நான் சாயப்பாவை நினச்சி மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, எனக்கு பலவிதமான சிந்தனைகள் எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கு, அதனால் எனக்கு கவனம் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மிக முக்கிய ஆடியோ. இன்னைக்கு வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக நாம் தோத்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றதையே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, இது மூலமாக என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்களா ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அது வெற்றி வருதோ தோல்வி வருதோ அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. ஆனால் தொடர்ந்து தோல்விகள் வரும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயமும் ஒரு விரக்தியும் உங்களுக்குள்ள சேருது. இந்த கவனத்தை நாம எல்லா இடத்துலையும் செதற விடுறோம். ஒரு ஆரத்தி எடுக்கும்போது கூட உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகள் வருதுன்னா, உங்களோட ஆரத்தி எடுப்பதும் ஒன்றுதான், எடுக்காமல் இருப்பதும் ஒன்றுதான். கடமைக்காக செய்யக்கூடிய எந்த வேலையும் அங்கீகரிக்கப்படுறதே இல்லை. நான் அந்த மனுஷன் கிடைக்க சொல்கிறேன், தெய்வத்தோட கிடைக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கவனத்தோடு செய்யணுன்ற ஒரு உள்ளுணர்வு இங்கே நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. அப்போ இந்த கவனத்தோட ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில்கள் கிடைச்சிடுச்சுன்னா, அந்த பதில்கள் மறுபடியும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் முழு கவனத்தை ஈடுபடுத்துவதற்கு அது பேருதவியாக அமையும். நான் மெடிடேஷன் கிளாஸில் சேரும்போது சார்கிட்ட நான் ஓப்பனாக கேட்டேன், சார் மெடிடேஷன் பண்ணாதான் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் மெடிடேஷன் பண்ணாதவங்க எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்லக்கூடிய பதில், ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன ஏதுறதை கேட்குற, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, உன்னோட ஆர்வம் நல்லா இருக்கு, ஆனால் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாதான் உனக்கு மெடிடேஷன் எப்படிப்பட்டதுன்றது ஒரு விஷயம் தெரியும்.
மற்றவங்க 4 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை நீ 2 மணி நேரத்தில் செஞ்சு முடிப்ப. மற்றவங்க 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னா நீ 20 வருஷம் சேர்த்து 100 வருஷம் வாழுவ. மற்றவங்களுக்கு முதுமை 40 வந்தாலும் உனக்கு 60 தான் வரும். இதுதான் மெடிடேஷனுடைய பவர். அப்போ 6 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை 4 மணி நேரத்தில் ஏன் செய்கிறோன்னா, அந்த வேலை செய்யும்போது இருக்கக்கூடிய கவனம், அது எப்படி அந்த கவனம் வருதுன்னா அதுக்கு தான் பயிற்சி. அந்த பயிற்சியோட பேர் தான் மெடிடேஷன். நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை விட பல மடங்கு வலிமை வாய்ந்தது மெடிடேஷன். ஆனால் பிரார்த்தனை கடவுள் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையோடு செய்கிறோம். ஆனால் மெடிடேஷனுக்கு பின்னாடி கடவுள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கடவுளை வழிபடுவதற்கு கூட மெடிடேஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் பேருதவியாக ஆற்றும். அப்போது அந்த 20 நிமிஷம் ஆரத்தியில் நம்ம கவனங்கள் எங்கெங்கேயோ போகுது. அன்பே சாய் ஆடியோவில் நான் பேசுனது ஞாபகம் வரும், இல்லை வேறு யாராவது பேசுனது ஞாபகம் வரும், இல்லை ஃபேமிலியில் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் ஏன் வருதுன்னா உங்கள் மனசு ஒரு இடத்துல இல்லை, சாய்பாவை நோக்கி இல்லை. நீங்கள் உங்கள் பார்வை சாயப்பா மேலே தான் இருக்கு. ஆனால் சாயப்பா கிட்ட அவரோட முகத்தில் ஒரு பெரிய படம் ஓடுற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் யாராவது பேசுனாங்கன்னா அவங்களோட உருவம் சாயப்பாவோட முகத்தில் வருது. ஒரு எப்படி சினிமாவுக்கு போகும்போது தேட்டரில் இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் மூவிஸ் ரன் ஆகுதோ, இமேஜஸ் நிறையா வருதோ, அதே மாதிரி சாயப்பாவுடைய முகம் ஒரு திரை. அந்த திரையில் ஒரு அழகான மூவி பலவிதமான எமோஷனில் ஓடிட்டே இருக்கு. அப்போ அந்த மூவி ஓடுறத நிறுத்தினா தான் நீங்கள் சாயப்பாவை பார்க்க முடியும். சாயப்பாவை பார்த்தா தான் சாயப்பா என்ன சொல்ல வராருன்றதை நீங்கள் கேட்க முடியும். ஸோ உள்ளுணர்வுகள் மூலமாக நம்ம சாயப்பா கிட்ட பேசுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த கவனம் அங்கே இருந்தால் உள்ளுணர்வு கண்டிப்பாக அந்த இடத்துல நல்லாவே வேலை செய்யும். அப்போ ஒரு நாளைக்கு தினமும் ஒரு 20 நிமிஷம் உட்கார்றதால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. சும்மா இருப்பது எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைக்கிறோம். சும்மா அப்படின்னா எந்த சிந்தனைகளும் இல்லாமல் உட்காந்து பாருங்க. ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பாருங்க. தினமும் காலையில் எந்திரிச்சவொடனே கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு உட்காந்து பாருங்க. நல்லா நிமிர்ந்த கொஞ்சம் தலையை அண்ணாந்து பார்த்த மாதிரி உட்காந்து பாருங்க. உங்கள் மூச்சை கவனித்து பாருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இதை எல்லாம் செஞ்சால் கடவுளுடைய அந்த அருள் நம்மக்கிட்ட சேரும். ஏன்னா கவனமே இல்லாமல் நீங்கள் சாமியை கும்பிடும்போது கடவுளோட அருள் உங்களுக்கு வருதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட சம்டைம்ஸ் நான் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அது உட்காந்ததும் தெரியாது, நேரம் போகிறதும் தெரியாது. திடீர்னு பார்த்தா 2.5 hours இது மாதிரி ஒரு 10 தடவை பக்கம் நடந்திருக்கும். அப்படி அந்த டைமில் பண்ணது தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கவனங்கள் எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ கவனம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்விகள் வருதுன்னா நீங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு முழு கவனத்தை அதில் செலுத்தலை, கொஞ்சம் வேறு பக்கம் போயிட்டீங்க. இப்போ இந்த கவன குறைபாடுகள் அதிகரிக்க தான் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இது இந்த கவன சிதறல்கள் என்ன ஆயிடுச்சு, அப்படியே கன்வெர்ட் மாறிடுச்சு. எங்கே மாறிடுச்சுன்னா அது சோம்பேறித்தனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு. அப்போ இந்த சோம்பேறித்தனம் உள்ளே சேர்ந்துக்கிடுச்சு. என்னைக்கு உங்களுக்கு கவனம் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ, அதாவது ஆர்வம் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ, கவனம் இல்லாத வேலை பார்க்குறது ஒன்று தான், ஆர்வம் இல்லாமல் வேலை பார்ப்பது ஒன்று தான். ஆர்வம் இல்லாமல் வேலை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் ஒரு வேலையா, இதை வேற நாம் செய்யணுமா, இதை செஞ்சதால் நமக்கு என்ன லாபம் கிடைச்சது, தோல்வி தான் கிடைச்சது,
இதை தான் நம்ம அடிக்கடி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுதான் விரக்தியின் முதல் படி. அடுத்தது 2வது படி சோம்பேறித்தனம். ஸோ 2 விஷயமும் ஒன்றா சேர்ந்துடுச்சு. சோம்பேறித்தனமும் வந்துடுச்சதால வாழ்க்கையில் பெரிய ஃபெயிலியர் உங்களுக்கு வந்துடுச்சு. அப்போ இதில் இருந்து விடுபடணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு என்ன இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? அப்போ அந்த சோம்பேறித்தனம் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு விஷயம் நடக்குது. வாழ்க்கை ஒரு பெரிய விரக்தி. ஏன் விரக்தி வருதுன்னா, நம்ம எதுவுமே செய்யலை, அதனால் தொடர்ந்து தோல்விகள் வந்ததால் விரக்தி வந்தது. விரக்தி சும்மா எடுத்த உடனே வரல. ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா அப்பா டீச்சர்ஸ் இவங்களுக்கு பயந்து இருந்ததால் உருப்படியாக வாழ்ந்தோம். ஆனால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு அப்படின்ன உடனே வாழ்க்கை ஒரு குட்டி செவராகவே போயிடுச்சு, எதுக்கும் பயன் இல்லாமல் போயிடுச்சு. இதை பயன்படுத்திக்கிட்டவங்க சிலர் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, இதை பயன்படுத்திக்காமல் இருக்கிறவங்க பலர் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது முதல்ல தப்பு எங்கே நடக்குது? கவனம் இல்லாதது. அது மூலமாக வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் வந்துடுச்சு. சோம்பேறித்தனம் வந்ததால் எல்லாமே கண்டினியூவாக தோல்விகளும் அவமானமும் வந்துடுச்சு. அது மூலமாக விரக்தியும் ஏற்படுத்துச்சு. இப்போது உங்கள் தனிப்பட்ட வேலையும் செய்ய முடியல, சாயப்பா கிட்ட ஆரத்தையும் எடுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் 1000 காரணங்கள். ஆனால் அந்த காரணங்களை எதையுமே ரசிக்கிற மாதிரி இல்லையே, ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லையே. காரணத்தை சொன்ன உடனே இந்த காலம் சரி ஓகே உனக்கு இது மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது, நீ சொல்லுற, அதனால் நான் ஒத்துக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீ எத்தனை நாட்களை வீண் பண்ணியோ அத்தனை நாட்களை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த காலம் உங்களுக்கு சொல்லிச்சுன்னா நீங்கள் காரணத்தை சொல்லுங்கள். காரணத்தை காலம் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நேரம்தான் ஆண்டவன் கொடுத்துருக்கிறது. ஒவ்வொருத்தவங்களோட கர்ம வினைகளுக்கு அடிப்படை பேஸ்டு தான் அவங்களோட வாழ்க்கை இருக்குது. ஒருத்தவனுக்கு இன்பம் அதிகரிக்குது, ஒருத்தனுக்கு துன்பம் அதிகரிக்குது. துன்பத்தில் கஷ்டப்படுறவ ஞானத்தை பெறுறா, இன்பத்தில் மூழ்கி இருக்கிறவ ஞானமாவது ஒன்றாவது. அவன் என்னைக்கு துன்பத்தை சந்திப்பானோ அன்னைக்கே அவனுக்கு ஞானம் பிறக்கும். இதையெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் யோசிக்காமலே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு பெரிய ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கிட்டையும் புலம்பிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு புலம்பல்களும் உங்கள் வாழ்க்கையை வீழ்ச்சி அடைவதற்காகவே வந்தது. அப்போ சாயப்பா கிட்ட உங்களோட பிரார்த்தனைய முறையில் இருந்து அத்தனையும் நீங்கள் மாற்றணும். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை நீங்கள் உணரணும். இந்த வாழ்க்கை தோத்ததுக்கு காரணம் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கை தோத்துச்சு. நீங்கள் நினச்ச நினைப்புகள் அத்தனையும் உங்கள் பொழப்பை கெடுச்சுது. சொல்லுவாங்கள்ல, நினப்பு பொழப்பை கெடுக்குன்னு, அது இந்த இடம்தான். நினச்சிங்க பொழப்பை கெடுத்துடுச்சு. நீங்கள் நினச்ச அத்தனையும் வீணாக போயிடுச்சு. நீங்கள் நினச்சிங்க இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாக ஆகிடும் அப்படின்னு. அது எப்படி சரியாகும்? இன்னும் கொஞ்சம் நாட்களில் சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கொஞ்ச நாளில் எப்படி சரியாகும்? அது சரியாகாது. அப்போது நீங்கள் நினச்சா மட்டும் பத்தாது, அதற்கு உண்டான செயல்படக்கூடிய வேகமும் ஒன்று இருக்குது. அந்த செயல்படக்கூடிய வேகமும் அதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்சது நடக்கும். நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் நினச்சது நடக்காது. ஸோ நினச்சது பொழப்பு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதை வாழ்வே சாயப்பா கொடுத்தது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சொந்த பந்தங்களையும் சாயப்பா தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை நாள் கொரட்டை விட்டு தூங்குனது போதும். இனிமேலும் நம்ம விழிக்கலை அப்படின்னா தொடர்ந்து நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம். கடைசியில் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடுவோம். மறுபடியும் ரீபர்த், மறுபிறப்பு.
மறுபடியும் இதே கஷ்டங்கள் அனுபவிக்க தயாரா? அனுபவிக்க தயார் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்லை, கூடாது, கூடவே கூடாது, மறுபடியும் பிறவி எடுக்கணும், ஆனால் இந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தூங்குறத முதல்ல நிறுத்தணும். அது கொரட்டை விட்டு தூங்குறத அடியோட நிறுத்தணும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அத்தனையும் ஒரு பேப்பர் எடுங்க. 1 2 3 4 5 6ன்னு போட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து ரெடி பண்ணுங்க. யோசிக்காதீங்க இது எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல நேரத்தில் பார்த்து ஆரம்பிச்சாகணும். ராகு காலத்தில் என்ன நடக்குமோ அது நடந்துடும். அதனால் சட்டுன்னு ஆரம்பிங்க. இதுவே உங்கள் நல்ல நேரம். இது யமகண்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, சாயப்பாடு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுன்றதை நம்பி நீங்கள் செயல்படுங்க. ஒன்றே ஒன்று தான், செயல் மூலமாக தான் கர்மாவை அழிக்க முடியும். செயல் இல்லைன்னா கர்மா அழியாது. இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டதால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த செயல்படக்கூடிய வேகம் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்னோட செயலை நான் நிறுத்தவே மாட்டேன், எந்த காரணத்துக்காகவோ. ஏன்னா ஒரு நாளும் செயல் புரியும் போது கர்மா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கர்மா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. வானத்துக்கு பூமிக்கு இருக்கிற தூரத்தை விட பெருசாக கூட இருக்கலாம். அப்போ கர்மாக்கள் அழியணும்னா நீ செயல் புரி. நீ செயலில் நீ முதல்ல நிற்கிற மாதிரி ஒரு மனுஷனாக இரு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை திறமையாக செஞ்சு முடி. உனக்குன்னு சொல்லி ஒரு வேலை இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது. வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நீ வேலை இல்லைன்னு சொல்லுது அந்த வேலையை மறந்த, இல்லை அந்த வேலையை மறைச்ச, அதனால நீ வேலை இல்லைன்னு சொல்கிற. அத்தனை மனுஷனுக்கும் வேலை இருக்குது. பேசுகிற எனக்கும் வேலை இருக்குது, கேட்குற உங்களுக்கும் வேலை இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் அந்த சேனல் பார்க்குறேன், இந்த சேனல் பார்க்குறேன், நிறைய மோட்டிவேஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, எவ்வளோ வேணாலும் பாருங்கள், எத்தனை புக்கை வேணாலும் படிங்க. ஆனால் கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்போ செயல்? நான் தான் நம்ம அன்பே செயல் அடிக்கடி சொல்கிறோம் ஒரு வார்த்தை, கேட்டால் மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும்? அதை செயல்படுத்தணும். ஆனால் செயல்படுத்துகிறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல மாற்றத்தை சாய்ப்பா கொடுத்துருக்காங்கன்னு கமெண்ட்லேயே நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க, நிறைய கமெண்ட்டை நம்ம பின் பண்ணுறோமே. ஒரு வீடியோவிலையும் கமெண்ட்டை நம்ம பின் பண்ணுறோம். சில கமெண்ட்டை நம்ம பின் பண்ணலை அப்படின்னா ஒன்று நான் படிக்காமல் இருப்பேன், இல்லை படிச்சிருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக வராது. ஏதாவது ஒன்று பின் பண்ணணுன்றதுக்காக நான் எதையும் பண்ணுறதில்லை. ஏன்னா எல்லாமே மனசாட்சிக்கு உட்பட்டு தான் நான் செய்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட ஒரு கமெண்ட்டுக்கு நான் பின் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவுக்கு ஒரு கமெண்ட்டில் பின் பண்ணியிருந்தேன். இவங்கெல்லாம் செயல் புரிந்து அது மூலமாக கிடைச்ச அனுபவத்தை ஷேர் பண்ணவங்க. ஸோ செயல் புரியலைன்னா அத்தனையும் வேஸ்ட்டு. நீங்கள் கேட்குற அத்தனையும் வீணாக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நான் பேசுகிறேன், நாளைக்கு வேற ஒருத்தவங்க பேசுவாங்க, அடுத்த நாள் இன்னொருத்தவங்க பேசுவாங்க. இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். பேசுறது நான் செயல் புரிவதற்கு சமம். நீங்கள் கேட்டதை தாண்டி நீங்கள் செயல் புரிய ஆரம்பித்தாதான் அடுத்தது என்ன அப்படின்றது நீங்கள் என்கிட்ட கேட்க முடியும், இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது தேடவும் முடியும். ஸோ தேடுறவன் ஒவ்வொருத்தவனும் செயல் புரியவனாக இருப்பான். தேடாமல் இருக்கிறவன் சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு அது அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எந்த இடத்துல ஆக்ரோஷமாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஆக்ரோஷமாக இருக்கணும். ஐயோ இன்றைக்கி ஒரு நாள் வேலையை நம்ம செய்யலை, நம்ம செயல் புரியல, நம்ம கர்மாவை இன்றைக்கி நாம் அழிக்கலை, இந்த கோட்டா இன்றைக்கி இருக்க கோட்டாவை நீங்கள் அழிக்கலைன்னா இது சேர்ந்துடும், நாளைக்கும் சேர்ந்து அது அப்படியே ஃபார்வேர்ட் ஆகிடும். அப்போ ஒரு நாளும் செயல் புரியலைன்னா
ஒரு நாளுக்கும் இருக்க வேண்டிய கர்மா கூடிக்கிட்டே இருக்குமே தவிர குறையாது. கஷ்டங்கள் ஏன் அதிகரிக்குதுன்னா உங்கள் கர்மாக்கள் அதிகரிப்பதால் அது அதிகரிக்குது. கர்மாக்கள் ஏன் அதிகரிக்குதுன்னா எந்த நாளும் நீங்கள் செயல் உருப்படியாக புரியல, என்னமோ கடமைக்கு போனீங்க, கடமைக்கு வந்தீங்க, கடமைக்கு சாப்பிட்டீங்க, கடமைக்கு தூங்குனீங்க, கடமைக்கு வேலை செஞ்சீங்க, கடமைக்கு சம்பளத்தை வாங்கினீங்க. ஸோ இதனால் எந்த ஒரு கர்மாவும் அழிக்கப்படவில்லை, அதற்கு பதிலாக வளர்க்கப்பட்டது. வளர்க்கப்பட்ட அத்தனை கர்மாக்களும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். தோல்வி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறத விட்டுட்டு கவனம் அங்கே நான் வைக்கலன்றதுக்காக எனக்கு தோல்வி வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்க பழகிட்டீங்கன்னா தான் அதனோட உண்மை புரியும். உண்மை புரிஞ்சாதான் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தோ ஒரு தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், வழிகளை அனுபவிக்கணும், அதை மனப்பூர்வமாக அனுபவிக்கணும். ஸோ வழிகளை எப்படி மனப்பூர்வமாக அனுபவிக்கிறது, வழியை விரக்தியாக தானே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இங்கே தோக்குறாங்க. இது எனக்கு நியாயமானது, இதை நான் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு அதில் கூட அந்த நம்பிக்கை வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஆனால் இங்கே அதுலேயும் நாம் நம்பிக்கை வார்த்தை பயன்படுத்தலை. எல்லாம் என்ன பண்ணுறது, என்னோட தலை எழுத்து, இந்த வழியை சுமந்து தானே ஆகணும், ஆண்டவனுக்கு எப்போ தான் வெளிச்சமோ இதை தான் நம்ம சொல்லுவோம். சந்தோஷத்துலேயும் அவநம்பிக்கையை வச்சுருக்கோம், துன்பத்திலையும் அவநம்பிக்கை வச்சுருக்கோம். ஆக மொத்தம் அவநம்பிக்கைன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முக்கிய பங்காக நம்ம அதை வச்சுருக்கோம். அதுதான் பிரைமரி ஷோஸாக இருக்குது. ஸோ நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நம்ம பேசுறது மறந்துட்டோம். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பேசுகிறது 5 நிமிஷம்தான் சிறப்பானதாக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்த 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் துன்பத்தை பற்றி, துயரத்தை பற்றி, புலம்பல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது உங்கள் மனசில் இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் இருக்கிறதால தான் உங்களுக்கு சுற்றியும் மோசமான சம்பவங்களே நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கையில். இதை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்ல முடிவு உங்களுக்கு 100% கிடைக்கும். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணலை. இங்கே யாராவது இல்லை நான் முயற்சி பண்ணுறேன், உங்களுக்கு தெரியாது, நான் தினமும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் தோத்துக்கிட்டு தானே இருக்க, இந்த கேள்வி சரியான கேள்வி. அப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், முயற்சி செஞ்சது பத்தலையே. நீங்கள் இந்த அளவுக்காவது முயற்சி செஞ்சது இப்படியாவது இருக்கீங்க, இதையும் செய்யலைன்னா நீங்கள் இன்னமும் கீழே தான் இருப்பீங்க. முயற்சி பத்தலை. ஒரு மனுஷனுக்கு 4 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஒரு மனுஷனுக்கு 2 இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையுது, இன்னொருத்தனுக்கு 10 இட்லி சாப்பிட்டா தான் வயிறு நிறையுது. அப்போ 2 இட்லி சாப்பிட்றவனுக்கு 10 இட்லியை கொடுக்கலாமா, 10 இட்லி சாப்பிட்றவனுக்கு 2 இட்லியை கொடுக்கலாமா? ஸோ அவனுக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரி, அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு தேவைப்படுது. அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்தி அளிக்கலைன்னா முயற்சியை என்ன அதிகரிக்கணும், அவ்வளோதான். வருமானம் கம்மின்றீங்க, அப்போ வருமானத்துக்கு உரிய வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் தானே. நேற்று ஒரு அன்பே சாயில இருந்து ஒருத்தவங்க என்னை மீட் பண்ண வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வீடு லோனில் வாங்கி கிட்டத்தட்ட பாதி லட்சம் வட்டியாக போகுது, பாதி லட்சம்தான், 1/4 லட்சம்தான் அசலாக போகுது. இந்த வீடை விற்றுடலாமா, விற்றுட்டு கடன் அடைச்சிடலாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. சரி, மறுபடியும் வீடு வாங்குகிற ஐடியா இருக்கான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னாங்க. நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடும். ஏன்னா அவங்களோட ஆற்றல் எப்படிப்பட்டதோ, நாம் இந்த இடத்துல இதை பண்ணு அதை பண்ண சொல்லக்கூடாது. அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இது யாருக்காவது உங்களுக்கு பயன் தரும்னு நினைக்கிறேன். இந்த டியூ அதிகமாக இருக்குது, கட்ட முடியல, போக முடியல, வர முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த மெசேஜ் எடுத்துக்கலாம். இல்லை லோன் போட்டு வீடு வாங்கணுன்றவங்களுக்கும் இந்த மெசேஜை நீங்கள் எடுத்துக்கலாம்.
அவருக்கு இன்னும் கட்ட வேண்டியது 25 வருஷம். மொத்தம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் இன்னும் அவருக்கு கட்டணும். லோன் போட்டது 25 லட்சம் ரூபாய், அதில் 18 லட்சம் ரூபாய் கட்டிட்டார். 26,000 கிட்டத்தட்ட 17 வருஷமோ என்னமோ கணக்கு வந்தது. அதில் என்னமோ சம்திங் 45 லட்சமோ என்னமோ சம்திங் வந்தது, சரியா ஞாபகம் இல்லை. அப்போ அவர் இப்போ பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்தார். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு என்னென்ன இன்கம் வருதுன்னா, நான் 2 விதமான தொழில் பண்ணுறேன். ஒன்று டாக்ஸி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ட்ரிப்புக்கு டிரைவர் வேலை பார்க்குறேன், அதுக்கு உண்டானது வருது. இன்னொரு ஜாப் சொல்லியிருந்தாங்க, அது நான் பண்ணுறேன். அப்போ 3ஆவதாக ஒரு சோர்ஸ் உங்களால் ரெடி பண்ண முடியுமா, இன்கம் சோர்ஸு அப்படின்னு? ரெடி பண்ணலாங்க அப்படின்னாரு. ரெடி பண்ணாங்கன்னா முதல்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு லட்சம் அடைங்க. இந்த வருஷம் 1 லட்சம் அடைக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் 2 லட்சம் அடைங்க. டியூ பாட்டுக்கு டியூ கட்டுங்க, அசல் பாட்டுக்கு அசல் குறையிட்டோம். ஸோ 5 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா அடைக்கணும். இன்னொரு 5 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா அடைக்கணும். இப்போ மொத்தம் எத்தனை லட்சம் ஆச்சு? 20 லட்சம். ஸோ 10 வருஷத்தில் ஈஸியாக முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். ஸோ இப்போ இந்த வீடை விற்றீங்கன்னா அதுக்கும் ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். ஒருவேளை இந்த வீடை விற்றுட்டிங்கன்னா உங்கள் கடன் எவ்வளவோ அதை அடைச்சிடுங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்து வீட்டை லீஸ்க்கு எடுங்க. மீதி இருக்கிற காசை எடுத்து ஒரு லேண்டை வாங்குங்க. அதுக்கப்புறம் அந்த லேண்டில் வீடு கட்ட முடியுமான்னு பாருங்கள், கட்டுறதுக்கு காசு இருக்குதான்னு பாருங்கள். அப்படியே அந்த காசு சரியாக சேரலை அப்படின்னா மறுபடியும் ஒரு லேண்டை வாங்குங்க. இன்னொரு 10 வருஷம் கழித்து அந்த 2 லேண்டையும் விற்று உங்களுக்கு ஊரில் மெயினான இடத்துல ஒரு வீட்டை வாங்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸோ இது 2மே ஷோர்ஸு தான் உங்களுக்கு. இந்த 2ல் அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பிரச்சனைகள் பலருக்கு பலவிதம். அப்போ இந்த இடத்துல வருமானத்தை அதிகரிப்பதற்கு உண்டான வழிகள் இருக்குதான்றதை பார்க்கணும். எனக்கு 25,000 சம்பாதிச்சா போதும் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். இன்னொருத்தருக்கு 10,000 சம்பாதிச்சா போதுன்னா அது இதை விட சிறப்பு. இன்னொருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் தான் இருந்ததுன்னா அதுக்கு இதோட கஷ்டம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இன்கம் இருந்தால் தான் அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியுது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வருமானத்தை அதிகரித்தாதான் நம்ம கடனை கட்ட முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதே மாதிரி தான் உங்களோட முயற்சி கொஞ்சம் குறைச்சி இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் அதிகரித்தா பிரச்சனை தீரும். இட்ஸ் வெரி சிம்பிள். முதல்ல நல்ல மூச்சு விடணும். பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னா நல்ல மூச்சை உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் வெளியில் விடணும். ஆழ்ந்த சுவாசம். என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குதோ, ஒரு மாதிரி பயம் இருக்குதோ, 10 நிமிஷம் ரூம் கதவை லாக் பண்ணுங்க. நல்ல சேரில் உட்காருங்க. கீழே உட்காரணுன்ற அவசியம் கூட இல்லை. இங்கே என்ன மெயின் கான்செப்ட், முதுகு நிமிர்ந்து இருக்கணும், அவ்வளோதான். நிமிர்ந்து நல்ல காற்றை உள்ளே விட்டு வெளியில் எடுங்க. இவ்வளோதான். 10 நிமிஷம் இருந்தால் போதும், எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். முதல்ல பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு குறையும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாட்டம் பதட்டத்துக்கு சொந்தக்காரர் மாதிரியே இருப்பாங்க. ஒரு நல்ல விசேஷம் நடந்துட்டு இருந்தால் கூட அங்கேயும் பதட்டமாக இருப்பாங்க. இப்போ ஒரு மோசமான விஷயம் வீட்டில் நடந்தது, நீ பதட்டமாக இருந்தால் சரி. சந்தோஷமான விஷயம் நடக்குது, ஏன் பதட்டம்னா அதாங்க எனக்கே தெரியல. உங்கள் மனசுக்கே தெரியல, எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. இதை நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதில் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் எதையும் சொல்லக்கூடாது, மோசமான விஷயம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி உடம்போட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுல எல்லாம் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுதுங்க. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, உடம்புல இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத வியாதிகள்னு இருக்கு, அது மாத்திரை மருந்து சாப்பிட்டும் அந்த நோய் குணமாகலையே, இதை கர்மான்னு ஏற்றுக்கிட்டு இது கூட வாழ பழகிறதா? இது நிறைய பேரோட சந்தேகம். முதல்ல இந்த உடம்புக்கு நோய்கள் எதற்காக வந்தது? உள்ளத்துக்கு என்ன சாப்பிட்றோம், உடலுக்கு என்ன சாப்பிட்றோம், இதை கவனிச்சா எந்த நோயும் வராதுங்க.
உடலுக்கு என்ன உணவு, மனதுக்கு என்ன, இந்த 2 தான் முக்கியம். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எல்லாமே அளவோடு சாப்பிடணும். இதுதான் மெயின். தொடர்ந்து நீங்கள் ஒரு உடம்பு சில பேருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஃபிட்டாக வச்சுருப்பாங்க, ஆனால் மனசில் ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க. அந்த மன பலகீனம் இந்த நல்லா இருக்கிற உடம்பை கூட நோயை கொண்டு வந்து சேர்த்துடும். இது கர்மாக்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் எந்த கர்மாக்களும் அழிக்க முடியக்கூடிய சக்தியை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த கர்மாக்களை இருந்தாலும் சரி, ஆனால் அதை அழிக்கக்கூடிய சக்தியை அதையும் உங்ககிட்டே கொடுத்துட்டாரு. அப்போ நீங்கள் நினச்சா அதை அழிக்கலாம், உங்கள் உடம்பை காப்பாற்றலாம். இப்போது உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஆனால் மனசில் எந்த ஸ்கேனும் பண்ண முடியாது. மனசுன்றது எதை வச்சு சொல்லுவீங்க நீங்கள்? ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா முதல் ரியாக்ட் பண்ணுறது இந்த வயிறு தான். சில பேருக்கு வயிறு கலக்கும். நம்ம இந்த பிஸ்னஸில் இருக்கும்போது நல்ல கேஷுவலாக நார்மலாக இருப்பேன். அப்போ திடீர்னு நம்ம கொடுத்த செக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஐயோ ரிட்டர்ன் ஆகிடுச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். உடனே ஒரு ஃபோன் கால் வரும். யார், எந்த பார்ட்டிக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணமோ அந்த பார்ட்டி நமக்கு கால் பண்ணுவார். அந்த காலை நம்ம பேசக்கூட மாட்டோம். ஆனால் திடீர்னு பார்த்தா என்னமோ பண்ணும், வைத்த ஒரு கலக்கு ஒரு அலசிடும். ஸோ மனசு சரியில்லை, மனசில் ஒரு பயமும் படபடப்பு வந்துச்சுன்னா அதை முதல்ல தாக்குறது இந்த வயிறு. அப்போ மனசுக்கு எங்கே இருக்குதுன்னே சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு மாதிரி ஒரு இன்டென்ஷன், ஒரு உணர்வு, அவ்வளோதான். ஒரு உணர்வு ரீதியாக தான் எல்லா அந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மனதை குளுமையாக்கணும், மனதை சமப்படுத்தணும், மனதை சிரமப்படுத்தக்கூடாது, சமப்படுத்தணும். இன்பமும் தோல்வியும் ஒரு மனுஷனுக்கு சகஜம். என்ன, இன்னைக்கு துன்பம் வந்திருக்கா, நாளைக்கு இன்பம் வரதானே போகுது. இதை சொல்கிறதுக்கு இது பெரிய சாதாரண வார்த்தை. ஆனால் இதை சொல்கிறதுக்கு கூட எந்த மனுஷனும் விரும்பலை. இன்பம் வரும்போது துன்பம் வராதுன்னு நினைக்கிறான். ஆனால் துன்பம் வரும்போது இன்பம் வராதுன்னு நினைக்கிறதே இல்லை. கண்டிப்பாக துன்பம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்றான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இன்பம் வந்துச்சுன்னா, துன்பம் வந்துச்சுன்னா, இன்பம் அடுத்தது துன்பம் தான், துன்பம் அடுத்தது இன்பம் தான். வாழ்க்கைன்றது ஒவ்வொரு கட்டம், ஒரு கட்டத்தில் ஏறும்போது ஒவ்வொரு விதமான வாழ்க்கை, ஒவ்வொரு விதமான அனுபவம். இது கடைசி வரைக்கும் வரும். இதுக்கு நாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் லாஸ்ட்டு வரைக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். என்கிட்ட கேட்பாங்க, சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் துன்பமே வரலையா அப்படின்னு. யாருங்க சொன்னா, யார் சொன்னது அப்படின்னு. துன்பம் வராதுன்னு யார் சொல்ல முடியும்? இன்பமும் துன்பமும் அது அது ஒரு பிறவி மாதிரி, அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு தடவை இன்பம் வரும்போதும் நீ ஆட்டம் போடக்கூடாது. நீ ஆட்டம் போட்டால் துன்பம் வந்தால் நீ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவ. அதுக்காக இன்பத்தை என்ஜாய் பண்ணாமல் விடவும் கூடாது. எல்லாமே லைஃப்பில் ஒரு பார்ட்டு, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரியான மனசை நாம் திடமாக வச்சுக்கிட்டா நாம் 100க்கு 100 மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம் வாழ்க்கைன்ற எக்ஸாம்ஸில். எந்த ஒரு விஷயத்தையும் அடிப்படை விஷயத்தை உணர்ந்து செயல்படணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய பெரிய பாடமே. இங்கே என்னோடய வயசில் பெரியவங்க இருக்கலாம், சின்னவங்க இருக்கலாம், இல்லை என்னோடய வயசு சம்மந்தப்பட்டவங்களும் இருக்கலாம். அத்தனை பேரும் வாழ்க்கைன்ற பாடத்தை நிச்சயமாக படிக்கணும். இந்த வாழ்க்கைன்ற பாடத்துக்கு நான் உங்களுக்கு 30 நிமிஷம் பேசுகிறேன்னா, உங்கள் மனசுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் எப்படி ஜட்ஜாக இருந்து அதை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை எப்படி உங்களோட ஆழ் மனசில் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். உங்களோட கவனம் நான் பேசும்போது எப்படி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த தடுமாற்றங்கள் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகளை கொடுக்குதுன்றத மனசில் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அப்போ மனசை நிலைப்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. நான் பேசக்கூடிய வார்த்தைகள்
உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது பயன்படும். உங்கள் மனசில் அது ஆழமாக பதிந்தால் மட்டுமே. நான் இங்கே அப்படி இப்படின்னு ஒரு ஷோ பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. உண்மையான விஷயத்தை சொல்லி அதில் என்னென்ன விஷயங்களை நம்ம செஞ்சு நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா கொண்டு வரணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன இருக்குது? இழந்ததை பெறணும்னு இருக்கா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள். இழந்ததை பெறணுமா வேண்டாமா? பெறணும் தானே. ஒன்று இழந்ததை பெறணும், இல்லை இழந்ததை விட அதிகமாக பெறணும். இங்கே யாரும் இழந்ததை பெறக்கூடாது, இன்னும் நான் இழக்கணும்னு யாராவது இருக்கீங்களா? நான் இங்கே அன்பே சாயில் மட்டும் இல்லை, உலகத்தில் ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். ஏன்னா இழந்ததை பெறணுன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். அதுக்கு தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், வேறு எதுக்கும் உட்காரல. ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா, இழந்ததை பெறணும்னு நினச்சி மறுபடியும் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா சரியான திட்டமிடுதல் இல்லை, சரியான வேலை செய்கிறது இல்லை. என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் நமக்கே தெரியல. புரியாத புதிராக நாமளும் இருக்கோம், நம்ம செயல்களும் அப்படி தான் இருக்குது. எல்லாமே புரியாத புதிராக இருந்தால் என்ன தான் ஆகிறது? அதனால் கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக, நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து மட்டும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைன்றது இதுதானா, அடடா இதை தெரியாமல் நாம் என்னென்னமோ செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்குள்ளே வரும். இந்த ஒரு விஷயத்தை, ஒரு அற்புதத்தை நான் சொல்லி ஆகணும். என்னை ஓட ஓட விரட்டுனாங்க என்னோடய நேட்டிவ் பிளேஸில், பிஸ்னஸில் இந்த கடன்காரவங்க. என்னால் அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் தூக்கு மாட்டி தொங்கணும் போலவே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய கெட்ட கெட்ட வார்த்தைகள். சாய்பாட்ட சொல்லி அழுத, சாய்ப்பா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகிடக்கூடாதா? ஏன் இந்த உயிரை கையில் பிடிச்சிட்ருக்குற? இன்னமும் எனக்கு பெரிய அவமானங்கள் தானே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2017-18 நடந்த விஷயங்கள் இதெல்லாம். ஏன்னா 2015 or 16 நடந்தது இதெல்லாம். ஆனால் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் நேட்டிவ் பிளேஸ் போயிருக்கும்போது, சாயப்பா கோயிலில் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கும்போது, என்னை யார் கேவலமாக திட்டினாரோ அவர் என்னோட குரலை கேட்டு வீட்டுக்கு தம்பி நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கணும்ப்பா, நீ எப்பயுமே சிறப்பாக இருக்கணும்ப்பா, இப்போ தான்ப்பா தெரியுது ஒவ்வொரு மனுஷங்களும் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. நான் என்னென்னமோ பேசியிருப்பேன், நீயும் எவ்வளவோ என்கிட்ட திட்டு வாங்கியிருப்ப, எதையும் மனசில் வச்சுக்காதப்பா. அண்ணனுக்கு ஏதாவது ஒரு உதவினா கண்டிப்பாக நான் உன்கிட்ட தான் நான் சொல்லுவேன், நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த பேசின பேச்சு அத்தனையும் மறந்துடுச்சு. அவர் நல்லா இருக்கணும், ஏன்னா அவரோட ஆன்மா இப்போது அது தப்புன்னு உணர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் மற்ற ஆளுங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, என்னை எவ்வளோ பேசினேன், எவ்வளோ கொடுமைப்படுத்தினேன், நீ இன்னும் அனுபவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சாய்ப்பாட குழந்தைங்க, அந்த ஆன்மாவுக்கு தப்புதுன்னு தெரிஞ்சிடுச்சு. நான் அதை ஆன்மான்னு தான் பார்க்குறேனே தவிர ஒரு உருவமாக ஒரு மனுஷனை நான் பார்க்கலைங்க. அது மாதிரி நீங்களும் இருக்கணும். இப்போ உங்களுக்கு எதிராக சில மனிதர்கள் இருந்தாலும் இதே நிலை தான் உங்களுக்கு வரும். ஏன்னா அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறது எல்லாமே ஒன்று தான். இங்கே என்னென்ன சக்ஸஸை பற்றி பேசுகிறோமோ அந்த மாதிரி சக்ஸஸாக உங்களுக்கு கிடைக்கும். இங்கே என்னென்ன அவமானத்தை பற்றி பேசுகிறோமோ அதுதான் நீங்கள் அந்த அவமானப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானம் எப்படிலாம் வெகுமானமாக மற்றவங்களுக்காகுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும். ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அந்த அரிசி ஒரு இதை மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்த்தா வெந்திருக்கா வேகலையான்னு, வெந்துடுச்சா நசுக்கி பார்த்தா வெந்துடுச்சா அடுப்புலேருந்து இறக்கிடலாமா, அது மாதிரி தான். அப்போது இங்கே யார் யாரெல்லாம் அவமானத்தில் தலை குனிஞ்சிருக்கீங்களோ, தோல்வியில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் மிக விரைவில் நல்ல செய்தி உங்களை தேடி வருன்றது உண்மை. சாயப்பாவை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்களை அள்ளி கொடுக்க
காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.